ஹை, பாரம்பரிய அரிசியான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் எப்படி தோசை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கலாம். 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் உளுந்து சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துடுங்க. இதையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ரெண்டும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சிலேயோ அல்லது கிரைண்டர்லேயோ அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம எப்பயும் போல் இட்லி தோசைக்கு எப்படி மாவை புளிக்க வைப்போமோ அதே மாதிரி மூடி போட்டு புளிக்க வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா புளிச்சிடுச்சு. தோசைக்கல்லில் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். சூப்பரான மாப்பிள்ளை சம்பா தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.